நேயர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியினுடைய என்னுடைய பதிவை வைத்திருக்கிறேன். திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு 30ஆம் தேதி பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே திருமாவளவன் எனது கடைசி தேர்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இதற்குள் இருக்கக்கூடிய வருத்தத்திற்கான காரணம் என்ன? ஏன் அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்? இதுதான் நான் தேர்வு செய்ய போகிற கடைசி தேர்தல். அப்படி என்றால் அவருடைய வருத்தத்திற்கான காரணம் 2000ற்கு மேற்பட்ட தமிழ்நாட்டிலிருந்து திருமாவளவன் அவர்களின், அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய தொண்டர்கள் ஏராளமான போட்டியிடுவதற்கு வேட்பாளர்களாக அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருமாவளவன் 6 இடங்கள் மட்டும்தான் அவர் கையில் இருந்தது. 8 இடங்களை பெறுவதற்கு மிகப்பெரிய இழிவை, மிகப்பெரிய சிரமத்தை, மிகப்பெரிய பண்பாடில்லாத ஒரு விவகாரத்தை திமுக தலைமை அவருக்கு ஏற்படுத்தியதை குறித்து நான் நிறைய காணொலியில் பேசியிருக்கேன், இப்பவும் சொல்கிறேன். பாரதிய ஜனதா அதிமுக உள்ள விவகாரங்கள் ஒரு பக்கம் செல்ல வேண்டும். பாஜக அதிமுகவுக்குள் இருக்கிற முரண்கள், அவர்களுக்குள்ளும் ஷீட் பேரத்தில் நினைத்த இடங்களை கொடுக்காமல் மாற்றி கொடுத்தது இன்றைக்கு அங்கு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் பாஜக என்டிஏ கூட்டணியை விட திமுக கூட்டணிக்கு உள்ள வித்தியாசம் என்ன? அவர்கள் கொள்கையால் நாங்கள் ஒன்றுபட்ட கட்சி என்றோ, கொள்கைக்காக நிறுத்துகிற கட்சி என்றோ அவர்கள் சொல்லவில்லை. 2 அரசியல் கட்சிகள் தீய சக்தி திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் எல்லோரும் தீய சக்திகள் தான். பாஜகவை விட தீய சக்தி யாருமே இல்லை. அப்படிதான் இவர்கள் கேட்டால் சொல்வார்கள். காங்கிரஸை விட தீய சக்தி யாரும் இல்லை, அதிமுகவுடைய தீய சக்தி யாரும் இல்லை, திமுகவுடைய தீய சக்தி யாரும் இல்லை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். யார் தீய சக்தியாக இருக்கிறார் என்பதை தவிர்த்து இங்கே பார்ப்பது, அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் இணைந்திருப்பதை தாண்டி இவர்கள் இணைந்திருப்பது கொள்கையால். அப்படிப்பட்ட திருமாவளவன் இன்றைக்கு அவர் வருத்தப்படுவதன் காரணம், கொள்கையால் இணைந்த நான் 2000 பேருக்கு நேரடியாக ஒவ்வொரு மாவட்டங்கள் இவைகளுக்கெல்லாம் ஈடுபட்டு தெளிவெடுத்து ஃபில்டர் பண்ணி ஒரு 8 பேரை தேர்ந்தெடுக்கணும். எவ்வளோ கஷ்டம்! அதனால் ஏற்கனவே கம்யூனிஸ்டுகள் செய்வதை போன்று நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய கடைசி தேர்தல் என்றுதான் அவர் அந்த வருத்தத்தில் 2 வித அர்த்தம் உண்டு. ஒன்று, அவருடைய தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நிறைவேற்ற முடியாத அளவில் இவ்வளவு பெரிய தலித் சமூகத்தில் ஒரு 6 இடங்களை மட்டுமே கொடுத்து அதற்குள் 1008 பஞ்சாயத்தை செய்து, ஆக கடைசியில் 8ஐ பெற்று, அதுவும் இவ்வளவு முரண்களோடு தான் நான் இருக்கிறேனே தவிர தோழர்களே, தொண்டர்களே, இதுதான் எனக்கு வருத்தம். அதைத்தான் திமுகவை நேரடியாக சொல்லாமல் அவர் சொல்லியிருக்கிறார். அதற்குள் சில மறைப்பொருள்கள் இருக்கிறது, வேறு விஷயங்கள் இருக்கின்றது. அது காலம் வரும்போது அதை அவர் சொல்வார், நாமளும் பேசலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அவர் இதில் சொன்னது என்னவென்றால், மாவட்ட கழகத்தின் சார்பாக விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய ஆட்களை அவர் தேர்வு செய்ய போகிறார்கள். அவற்றில் ஃபில்டர் செய்து அவர்கள் அனுப்ப போகிறார்கள். ஒரு மாவட்டத்திற்கு இத்தனைனா 38 மாவட்டம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 38 மாவட்டத்திலும் எத்தனை தொகுதி இருக்கோ, ஒரு 10 தொகுதி அப்படி வரும். அதில் 5 தொகுதி வரும், சிலதில் 3 தொகுதி இருக்கும். இப்படியே இருக்கும். சின்ன மாவட்டங்களில் கம்மியாக இருக்கும், 4 இருக்கும், 5 இருக்கும். இப்படி அவர்கள் பார்க்கும்போது அந்த 234 தொகுதியுடைய வேட்பாளர் லிஸ்ட்டு கண்டெயின் ஆகி இவருக்கு பணி இருக்கும், கொஞ்சம் மனசு கஷ்டம் இருக்காது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அண்ணன் என்ன எடுத்துக்கிடலன்னு 2000 பேர் நினச்சா அண்ணன் எங்கேருந்து கொடுப்பாரு? இருக்கிற சீட்டே 6,
6க்கு மேலே 2 வேங்க தாயிட்ட குடித்த பால் வெளியே வந்த கதையாக, அம்மாவிடம் கொடுத்த பச்சிளம் குழந்தையில் இருந்த பால் கூட வெளியே வந்துரும்பாங்க. அந்த அளவிற்கு அவமானகரமான நிகழ்வுகளை நடத்தி தான் அவருக்கு ஒரு 2 சீட்டை கொடுத்துச்சு திமுக. இப்போ அவர் அதான் சொல்கிறாரு, ஏப்பா என்னுடைய நிலைமை தெரியாமல் நீங்கள் பேசுகிறீங்க, யாரும் வருத்தப்படாதீங்க, நானே உங்களை பார்த்து கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட இல்லை, வலிமை இல்லை, இருந்தது என்னவோ இவ்வளோதான், 2000 பேர் கேட்டால் நான் 8 பேரை எங்கே போய் கொடுக்குறது. அப்படி தான் அவர் சொல்கிறாரு. இனி இந்த தேர்வு எனது இறுக்கமான கடினமான மனசை காயப்படுத்தி விட்டது, இந்த காயத்தை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அதனால் மாவட்ட கழகம் எல்லாம் நீங்கள் பதிவு செய்யுங்கள், மாவட்ட கழகத்தின் மூலம் தேர்வு செய்யுங்கள், அதற்கு பிறகு கடைசியில் என்னிடத்தில் எல்லாம் தள்ளுபடியாகி தொகுதிக்கு 1, 2 அப்படின்னு கொண்டு வாங்க, நான் டிக் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டார். ஆகதான் இதுதான் நான் தேர்ந்தெடுக்கிற கடைசி தேர்தல், இதற்கு பின்பு எல்லோரையும் நான் பார்க்க மாட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களில் ஒரு மிக முக்கியமாக வன்னியரசு திண்டிவனத்திலே அவர் நிற்கக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகின்றது. அங்கே ஏராளமான தலித் சகோதரர்கள் வடக்கு மாவட்டத்தில் இருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில் அவருடைய சொந்த அக்கா பானுமதியினுடைய மகள் மாலதி போட்டியிடுகிறார், இன்னொரு பெண்ணும் போட்டியிடுகிறார். அப்துல் ரஹ்மான் என்ற இஸ்லாமிய சிறுபான்மையிற்காக அவர் கொடுத்திருக்கிற தொகுதி பன்ருட்டி. காட்டுமன்னார் கோயிலில் அவர் நிற்கப் போகிறார். ஆக இப்படி எல்லா இடங்களிலும் மிக முக்கியமான வேட்பாளர்களை அவர் பதிவு செய்திருக்கிறார். அந்த பதிவில் அவர் முடிந்த அளவு இதாக கொடுத்திருக்கிறேன் என்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் போய்கொண்டிருந்தாலும் முன்னால் இருந்த எஸ் பாலாஜி வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர், அவர் இங்கே இல்லை. அதே போன்று நாகப்பட்டினத்தில் இருந்த தம்பி ஆளூர் சனாவாஸுக்கு இந்த முறை டிக்கெட் இல்லை. எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? அதில் ஒரு இஸ்லாமியருக்கு கொடுத்து விட்டார்கள். திருப்பி கேட்டால் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம், பாதிக்கப்பட்ட சமூகம், எஜ்டு கம்யூனிட்டி, அதில் அனைவருக்கும் அவர் கொடுக்காமல் அந்த இடத்தையும் அவர் பங்கு போட்டு கொடுக்கிறார் என்றால் அவருடைய பெருந்தன்மையை தான் நாம் இதில் பெருசாக பாராட்ட வேண்டியிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் உண்மைங்க, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக தலித்துகளுக்காகலாம் திமுக சொல்வது எல்லாமே பொய். அப்படி இருந்தால் அவர்கள் வளர்வதில் இவர்களுக்கு மகிழ்ச்சி தான் இருக்கும். நீங்கள் எங்களோடு இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்களோடு இருந்து கொள்கிறோம், இருப்பதை பங்கிட்டு சாப்பிடலாம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு கொடுத்திருப்பார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி நினைக்கவில்லை. அவர்கள் இன்னுமே அவருடைய அதிகார தலைமையில் தான் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் கொள்கையால் வளர்க்கப்பட்டு 2 கட்சி தான் இவங்க கட்சியில் கூட்டணியில் இருக்கிறது. கொள்கைக்காக நிற்கிறது இடதுசாரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மற்றொரு கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, 3வது விடுதலை சிறுத்தைகள். மற்றவர்களெல்லாம் கொள்கைக்காக அல்ல. இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு பாஜக விரோதமானவர்கள், ஹிந்து அமைப்புகள் விரோதமானவர்கள், அவர்கள் வேறு எங்கேயுமே சேர முடியாது. அதனால் இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க இருக்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். ஆனால் மற்ற கட்சிகள் ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவோடு சேர முடியாது. ஆனால் கொள்கைக்காக சேர்ந்தவர்கள் கடைசி வரைக்கும் இடதுசாரிகள் இருக்கிறார்கள். முக்கியமாக கம்யூனிஸ்டுகள் எந்த காலம் சேர முடியாது, காங்கிரஸும் எந்த காலமும் சேர முடியாது. அது மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி நினைத்திருந்தால் அவர் உங்களை விட அவர்களுக்கு அதிக லாபமும் சகாயமும் கிடைச்சிருக்கும். எத்தனையோ கற்பனை செய்ய முடியாத வசதிகள் எல்லாம் டெல்லி அவருக்கு கொடுக்க முன்வந்த போது கூட அதை மறுத்திருக்கிறார் என்றால் திமுக எவ்வளோ கண்ணியத்தோடு நடத்தியிருக்க வேண்டும் என்பதை அவர் தான் சொல்லியிருக்கார். டெல்லியிலே தங்கியிருந்த போது பாஜக பிரமுகனர் தினமும் வந்து என்னை பார்ப்பார்கள், உங்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுக்குறோம், ஆனால் அது மறுத்து விட்டார். அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அந்த மக்களெல்லாம் ரொம்ப ஏழை மக்கள், தினக்கூலிகள். ஆனாலும் அவர்களுக்கு இவர்களை ஒரு மிக முக்கிய தலைமையில் இருக்கிறார். அந்த தலைவர் வளர்ந்து விட்டால் திமுகவுக்கு இடையூறு ஏற்பட்டுவிடும். எல்லா கட்சியும் அப்படித்தான், அண்ணா திமுகவும் அப்படி தான், பிஜேபியும் அப்படி தான், காங்கிரஸும் அப்படி தான்.
எல்லா இடங்களிலும் தலித் விரோத நடவடிக்கைகளுக்கு. ஆனால் வெளியே பேசும்போது நாங்களெல்லாம் யார் தெரியுமா, எங்கள் வீட்டில் இருக்கிறவன் யார் தெரியுமா, இதுதான் முதல்ல சாதி. அவன் மனுஷன் தானே, இவர் வீட்டில் உட்காந்து சமமாக சாப்பிடுவாராம். இவனு பெரிய சமமாக சாப்பிட்றது. எல்லோருமே கடவுளுடைய படைப்புகள், அப்படி வச்சுக்கோ. கடவுள் நம்பிக்கை உள்ளவன் எல்லாருமே ஒரு அம்மாவுடைய வயிற்றுலேருந்து தான் பிறந்தீங்க, அப்படி வைத்துக்கோ. பிற என்ன நீ பெரிய சாதியை இல்லாமல் பார்த்துக்கிறா என்ன பெரிய, இதுதான் சாதி. நாங்கள் சமமாக தான் உட்காந்து சாப்பிடுவோம். நீ என்னடா சமமாக உட்காந்து சாப்பிட்றது, எல்லாமே ஒன்று தானே. நாம் என்ன சொல்கிறோம், எல்லாரும் ஒன்று தான். அவனுக்கு நம்பிக்கை வேறையாக இருக்குது. அவன் கோயிலுக்கு போகிறான், அவன் சர்ச்சுக்கு போகிறான், அவன் மசூதிக்கு போகிறான், அவன் கல்லை வணங்குறான், அவன் பரமாத்மா வணங்குறான், அவன் சிலையை வணங்குறான், என்னென்னும் வணங்கிட்டு போகிறான். ஆனால் மனிதர்களை இப்போ கல்லை வணங்குறதுக்கும் பரமாத்மா உண்மையான ஆத்மா வணங்குறதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. அது ரெண்டுமே வேறு. அது அக்ரிணை. ஒன்று அகம் புறம் என்று சொல்வது, அது வேறு டாப்பிக்கு. ஆனால் உன்னை போன்று பசியால், துன்பத்தால், வலியால், வேதனையால், உணர்ச்சிகளால், கண்ணியத்தால், கௌரவத்தால், இப்படி பல நிலைகள் இருக்கக்கூடிய சக மனிதனை கேவலப்படுத்தியே நான் உயர்ந்த ஜாதி. ஆனால் மற்றவங்கள்லாம் விட்டுருங்க சார். பெரியார், பேரறிஞர் அண்ணா வழியில் சொல்லி கொண்டு அதற்காக போராடுகிற ஒரு கட்சிக்கு கூட 2 சீட்டு கொடுக்கறதுக்கு யோசனை பண்ணுறியே, இதாயா செய்தி. இதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்ல முடியும்? ஆகவே தான் திருமாவளவன் நேற்றைக்கு எல்லா செய்தியிலையும் வந்தது. அவருடைய இது கூட இருக்குது. நான் ஏதாவது சொல்லியிருந்தா கூட நீங்கள் போய் பார்த்துக்கிடுங்க. நீங்கள் உடனே பயந்துடுவேனா, என்னுடைய கடைசி தேர்தல் அப்படி சொல்லலை. இனி நான் தேர்வை இந்த முறையில் செய்ய மாட்டேன். இனி மாவட்ட கழகம் தேர்வு செய்ய வர கடைசி லிஸ்ட்டில் நான் டிக் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சமாக இருக்கும் பணி, 2000 பேர் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது மட்டும் இல்லை, அதுக்குள்ளே இவர்களெல்லாம் என்னை இவ்வளோ கேவலப்படுத்திட்டாங்க, நான் பட்ட பாட அவ்வளோ வேதனை, நான் பட்ட வலி அவ்வளவு, நான் பட்ட அவமானம் இந்த 8 சீட்டை பெறுறதுக்குங்கிற செய்தியும் சிறுத்தைகளுக்கு சொல்லியிருக்காருங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நாளைக்கு மறுபடியும் அடுத்த செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி.